கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்களுடைய உள்ளிந்திரியங்கள் அனைத்தும் உமக்கு முன்பாய் வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பின்னணியங்கள் வேறாக இருந்தாலும், நாங்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு வேறாக இருந்தாலும், எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்திலே உடைய வார்த்தை எங்களோடு ஆண்டவரே இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் விருத்த சேதனம் பண்ணியருளும். பேசுகிற அடியானை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை உள்ள பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மோசேயை குறித்து ஏன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மோசேயின் வாழ்க்கையிலே ஆரம்பம் முதல் அவர் தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். சிறு வயதிலே அவருடைய தாயார் அவரை வளர்க்கும் பொழுது தேவையான போதனைகள், விசுவாசத்தை பெற்று அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு தேவையான அறிவை புகட்டி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்படி வளர்ந்த மோசே அவருடைய சூழ்நிலைகள் பல விதங்களில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறதையும் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது.
அவர் வாழ்ந்த காலம் 120 ஆண்டுகள் என்பதை நாம் உபாகமத்திலே பார்க்கின்றோம். இத்தனை காலத்திலும் அவருடைய சூழ்நிலைகள் பல கோணங்களிலே வித்தியாசப்பட்டு மாறிக்கொண்டே வந்தது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே வருகிற சூழ்நிலைகள். இன்றைக்கு நாம் இவ்வளவு அமைதியாக அமர்ந்து தேவனை ஆராதிக்கின்றோம். ஆனால் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும், உலக சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நிலைப்பாடுகளிலே என்னவென்றால், அவ்வப்போது வருகிற சூழ்நிலைகளை அவ்வப்போதே மறந்து விடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா, ஆலயத்தை திறந்து உள்ள வர முடியல, இப்ப அதை சுத்தமா மறந்தே போயிட்டோம். அதற்கு பின்பு எலெக்ஷன் வந்தது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு எவ்வளவோ பயந்தோம். இப்ப நிதானமா இருக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இன்றைக்கு 3வது உலக யுத்தம் வந்துவிடுமோ என்கிற கேள்வியிலே நம்ம வேடிக்கை பார்க்கறது போல நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை இன்னும் அது தொடவில்லை. தொட்டால் எப்படி இருப்போம்? இப்படி பல சூழ்நிலைகள், இன்னும் தண்ணீர் பஞ்சம், ஆகார பஞ்சம், இவைகள் எல்லாம் வரும் என்று சூழ்நிலை மாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம் நம் தேவன் ஒருவரே. இப்பவும் அதே தேவன் தான். அந்த சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுதும் அதே தேவன் தான். அவரை நீ எப்படி விசுவாசிக்கிறாய்? உன்னுடைய விசுவாசம் அன்றைக்கு தாக்கு பிடிக்குமா? நிலை கொண்டு அவரை பின்பற்ற முடியுமா என்பதை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டும். இதற்காக மோசேயை எடுத்துக்கொண்டேன். மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் இருந்த அவர் ஒரு உன்னதமான மனிதர். அவரை போல் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, இதெல்லாம் உண்மை. ஆனால் அவர் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டார். நடத்தி கொண்டே வந்துவிட்டார். 2-3 மாதங்கள் கழித்து சீனாய் மலையாட்ட அடிவாரத்திலே வந்து நிற்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அதற்கு முன்பாக செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். எல்லாவற்றையும் மோசேயின் மூலமாக தான் செய்தார். நடப்பித்தது மோசே உலக அளவிலே, பின்னிலிருந்து கிரியை செய்தது தேவனாகிய கர்த்தர். ஆனால் இப்ப அந்த 3 மாதங்கள் கழிந்து வந்து தேவ கற்பனைகளை கொடுக்கிறார். இந்த ஜனங்களோ வழி விலகி சென்று விட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போய்விட்டார்கள். சூழ்நிலை எப்படி மாறிவிட்டது என்பதை பாருங்கள். இப்ப அவர் ஆண்டவரிடத்துல யாத்ராகமம் 33:12 வீட்டில் சென்று வாசியுங்கள் குறித்து வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, நீர் தானே இந்த ஜனங்களை எல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. குழம்பி போய் நிற்கிறார். ஏன்? 32 நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல வாசித்தோம் என்றால், தேவனாகிய கர்த்தரை சொல்றார், நீ கொஞ்சம் விட்டு நான் இந்த ஜனத்தை அழித்து விட்டு உன் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்களை எல்லாம் அங்க அடிமைத்தனத்துல இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க தானே ஆண்டவரை விடுவித்து கொண்டு வர சொன்னீங்க. 6 லட்சம் புருஷர்கள், சொல்ல போனால் ஒரு வீட்டுக்கு 4 பேரை எடுத்துக்கிட்டாலும் 24-20 லட்சம். இவ்வளவு பேரை அழிக்கணும்னு சொல்றீங்களே, நீங்க தானே அங்கிருந்து கூட்டுவீங்க. புரிந்து கொள்ள முடியவில்லை சூழ்நிலையை. நமக்கு இதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் குழம்பி நிற்கிறது. என்னென்ன சூழ்நிலைகளிலே வருகிறீர்கள்? ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார், என்னை நடத்தினார். இன்றைக்கு நான் ஏன் இப்படி நிற்கிறேன் தெரியவில்லை. சூழ்நிலை மாறுகிறது. மாறும் பொழுது நம்முடைய விசுவாசம் எங்கே? மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார் 33:12, ஆண்டவரே, இவங்களெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க, ஆனா என் முன்னாடி யாரை அனுப்புவேன்? கூட இருந்தே எனக்கு ஒவ்வொரு வழியையும் காட்டுறது யார் என்று நீங்க இதுவரைக்கும் சொல்லல. ஆனா நான் இந்த அற்புதத்தை எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதெல்லாம் செய்துட்டு நம்பிக்கையோட கடந்து வந்துட்டேன் ஆண்டவரே. ஆனா நீங்க இதுவரைக்கும்
என் கூட யாரை அனுப்புவேன்னு சொன்னீங்க. எங்களால யாரையும் பார்க்க முடியல. எல்லாரும் என் கூட இருந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு விக்கிரகத்தை செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நீர் மாறாதவர், என்கிட்ட இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து வெளியில தான் போட்டிருக்கிறேன். ஆனா நான் அங்க போகும் நீர் என்கிட்ட பேசுறீங்க. நானும் யோசுவாவும் தான் இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் பாவம் செஞ்சீங்க, யாரை என் கூட அனுப்புவேன்னு சொன்னீங்க, சொல்லலையே. நான் யார்கிட்ட போய் இப்ப கேட்பேன்? வழி குழம்பி நிற்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், நீர் அனுப்புவேன், யார் அனுப்புவேன்னு சொல்லல, ஆனால் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது உண்டு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று நீ சொன்னது உண்டு. அவருக்கு எது தெரியுமோ அதை மாத்திரம் ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரை இடத்திலே நெருங்க முயற்சி செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் சமுதம் உனக்கு முன்பாக செல்லும். நான் ஒரு ஆளெல்லாம் அனுப்பல, ஆனா என்னுடைய வழியை காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு கேட்கிறியே, நான் ஒரே அடியா உன் வழியை காட்டிட மாட்டேன். நீ எப்படி கானானுக்குள்ள போகணும்னு இப்ப நமக்கு கூகுள் மேப் இருக்கிற மாதிரி நான் காட்ட மாட்டேன். ஆனா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அதை மாத்திரம் பிடிச்சிட்டு தான் அதன் பின்பு அந்த 40 ஆண்டுகளும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டே வந்தார். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நாள் அதெல்லாம் பேசினாரு, இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேனே என்ற கேள்வி உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போகிற வழி எனக்கு தெரியும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த சமூகத்தை பிடித்துக் கொள்வதற்கு, பற்றிக் கொள்வதற்கு விசுவாசத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துக்குள் காத்துக்கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எனவேதான் இப்படி ஆண்டவரை சூழ்நிலை மாற்றங்கள் மத்தியிலே பற்றி பிடித்து கொண்டு வெற்றியாய் ஓட்டத்தை முடித்த மனிதனுடைய நிலைப்பாடுகளை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இங்கே அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே என்று சொல்லப்படுகிறது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசத்தை நாம் எந்த அளவிற்கு விளங்கி கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு கேள்வி. அநேகர் சொல்வது விசுவாசம்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவார்கள். விசுவாசம் என்பது நம்பிக்கை மாத்திரம் அல்ல. நம்பிக்கை அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனால் விசுவாசம் என்பது வேறு. எனவே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, மீண்டும் சொல்லுகிறேன், மாறி வருகிற சூழ்நிலைகளில் விசுவாசத்தினால் நடத்தப்பட்ட மோசே. இதுதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. மாறி வருகிற சூழ்நிலைகளிலே நாம் விசுவாசத்தால் நடத்தப்படுகிறோமா என்பது இன்றைக்குரிய கேள்வி. அந்த பெற்றோர் அவனை அழகுள்ள பிள்ளை என்றார்கள், பார்த்தார்கள். ஆனால் பார்வோனோ பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார். மோசேயை மறைத்து வைத்தார்கள். எதனால்? விசுவாசத்தினால். அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? இன்னும் பிள்ளை வளர்ந்துச்சுன்னா சத்தம் போட்டா என்ன பண்ணணும், எப்படி நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு பிள்ளை வேண்டும். இந்த பிள்ளையை நாங்கள் இழந்து போகிறதற்கு ஆயத்தமாக இல்லை. இனி வருகிற சூழ்நிலை எப்படி மாறும் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து எங்கள் தேவனோடு தங்கி இருக்க, தாபரிக்க நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கென்று எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். நாளைக்குரியது
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தேவன் எனக்கு தருவார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. இந்த விசுவாசம் இப்ப என்ன செய்யுது? எனக்கு பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவது நல்லது அல்ல, இது எனக்கு தேவையானது அல்ல என்று அதை வெறுக்க செய்கிறது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு வேண்டாம் என்று அந்த விசுவாசம் அவனுக்கு போதிக்கிறது. இரண்டாவதாக, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பப்படுவதை தெரிந்து கொண்டு. இரண்டாவது காரியம், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன்றைக்கு உலகத்திலே எத்தனை அனித்திய பாவ சந்தோஷங்கள்! நெருக்கங்கள் வந்த பொழுது இந்த பாவம் எல்லாம் வேண்டாம் என்று விட்டோம். விசாலம் வந்த பொழுது மீண்டும் அந்த பாவத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு விருப்பமுடையவர்களாய் இருக்கிறோமா? ஆனால் இங்கே மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் இந்த அரண்மனையிலே உண்டு, இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், என் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பப்படுவேன் என்று தெரிந்து கொண்டார். அவருக்கு எப்படி தெரியும்? அவரை சின்ன பிள்ளையிலே கொண்டு போய் விட்டுருப்பாங்கல்ல. ஒரு குழந்தையை, 3 மாத குழந்தைய போய் தண்ணீர்ல விட்டுட்டாங்க. அந்த பிள்ளையை உடனே வளர்க்கிறதற்கென்று ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப இந்த பிள்ளையை வளர்த்து திரும்ப அந்த பார்வோனின் குமாரத்தி இடத்துல கொடுக்கணும். அந்த குமாரத்திக்கு மகனாக அவன் இருக்க வேண்டும். அப்ப யோசித்து பாருங்க, எத்தனை வருடம் தான் அந்த அம்மா அவனை வளர்த்திருக்க முடியும்? வேதத்தில் அதை சொல்ல, பிள்ளை வளர்ந்த வந்த போது சொல்லப்பட்டது. வேத பண்டிதர்கள் 7 வயது வரை வளர்த்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, எதுவும் ஆகட்டும், 7 வயது இல்லைன்னா 10 வயதுன்னே வைத்துக் கொள்வோம். இத்தனை குறுகிய காலத்திற்குள்ளாக 7 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த குழந்தைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசம், அவர்களிடத்திலிருந்து கடத்தி விட்டிருக்கக்கூடிய விசுவாசம். விசுவாசம்னா ஏதோ ஒரு பொருள் மாதிரி கொடுத்துட முடியாது. அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய இருதயத்தின் நிலைப்பாடை அந்த குழந்தையும் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் அந்த குழந்தைக்கு அதை கடத்தி விட்டு இருக்கிறார்கள் இல்லையா? நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நாம் வாழுகிறதை பார்க்கிறார்கள், நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிறார்கள், நம்முடைய மதிப்பீடுகளை பார்க்கிறார்கள். உலகத்திலே நாம் எதை மேன்மையாக நினைக்கிறோம், எதை குறைவாக நினைத்து எப்படி வாழுகிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே அவர்களுடைய இருதயம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அதுதான் அவர்களுடைய விசுவாசம். இது நம்மிடத்திலே சரியாக இருந்து அந்த பிள்ளைகள் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்களை வளர்த்தோம் என்றால், நாம் நல்ல விதத்திலே விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய பின் சந்ததிக்கு கடத்தி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய நோக்கம் மல்கியாவின் புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, நீ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். மல்கியா 2ல் இருக்குது, வீட்டில் சென்று வாசியுங்கள். அதுதான் உன் மீது தேவன் வைத்திருக்கிற நோக்கம். அங்கே மோசேயின் தாய்க்கு கொடுக்கப்பட்டது ஒரு குறுகிய ஆண்டுகள் தான். அதற்குள்ளே அந்த விசுவாசத்தை அந்த மகனுக்கு கடத்தி விட்டார்கள். அதற்கு பின்பு அந்த அரண்மனை எவ்வளவோ ஒரு பாவம் நிறைந்த சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், வசதிகள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். எல்லாவற்றின் வழியாக மோசே கடந்து சென்றாலும் அவருடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் எத்தனை வயது வரை குழந்தைகள் வளர்கிறார்கள்? வளர்ந்து வந்த பிறகு நம்ம அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை கொடுத்திருக்கிறோம், கொடுக்க முடிகிறது? எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு என்ன சொல்றோம்? இந்த காலத்து பிள்ளைங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம் திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். பிள்ளைகளுடைய நிலை அவர்கள் பொறுப்பு என்று சொல்லிவிடுகிறவர்களும் உண்டு. இது எல்லாம் ஒரு பக்கத்தில் தவறு அல்ல. ஆனாலும் விசுவாசத்தை கடத்திவிட்ட நல்ல ஒரு முன்மாதிரியை நாம் இங்கே பார்க்கிறோம். எதற்காக சொல்லுகிறேன்?
நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் தேவன் விரும்பவில்லை, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் வைத்து தேவன் நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கவில்லை, நம்முடைய பின் சந்ததியையும் ஆண்டவர் மனதிலே வைத்து நம்மிலே கிரியை நடப்பிக்கிறார். நம்முடைய பின் சந்ததியையும் பக்தியுள்ளதாக நாம் தேவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய பெரிதான ஒரு கடமை. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பார்த்தது ஈசாக்கதம் பார்த்தார். ஆனால் அதன் பின்பு சந்ததி எப்படி பெரிதாயிற்று. எனவே தேவன் கொடுக்கிற சத்தியங்கள், வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மாத்திரம் உரியதல்ல, நமக்கு பின்னாக உரிய சந்ததிக்கு உரியது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மோசேயின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒன்று, பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்று சொல்லுவது எனக்கு வேண்டாம். இரண்டாவதாக, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவதை நான் தெரிந்து கொள்வேன் என்று முடிவு செய்கிறார். மூன்றாவதாக, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பலன் இல்லை, இன்னைக்கு ரொம்ப வசதியா இருக்கிற இது நிலைவரமானது அல்ல. இனி வரும் பலன், இனி வரும் பலன். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோமா? என்ன எதிர்பார்ப்பு? நாளைக்கு வீடு கட்டி முடிச்சிடுவோம், அதுவா? நாளைக்கு அந்த கார் வாங்கிடுவோம், அதுவா? நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு வந்துடும், அதுவா? நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி திருமணம் செய்து வைத்து விடுவேன், அதுவா? இவைகளெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, இவைகளெல்லாம் தவறு என்றும் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் வாழ்க்கையின் மைல் கல்கள் தானே தவிர இவைகள் வாழ்க்கையின் இலக்கு அல்ல. நல்லா புரியுதா? நம்ம இங்கிருந்து மதுரைக்கு போறோம், போகிற வழியில மைல் கல்கள் இருக்கும், இவ்வளவு தூரம்னு கல் இருக்கும். அதை பார்க்க போது இவ்வளவு நம்ம தாண்டி வந்துட்டோம்னு ஒரு சந்தோஷம் தானே தவிர மயில்கல் நம்முடைய நோக்கமாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? மயில்கல்லோடு போய் நின்றுடுவோம். நம்முடைய நோக்கம் மதுரைக்கு போகும். இன்றைக்கு இனி வரும் பலன்தான் நம்முடைய நோக்கமே தவிர இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல என்பதை விளங்கி இருக்கிறீர்களா? ஆசீர்வாதத்தை தருவது தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இவைகள் எல்லாம் உண்மை. ஆசீர்வதிக்கிறவர் அவர். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர் அவர். ஆனால் நீ ஆசீர்வாதம் உன்னுடைய மயில்கல்கள் தானே தவிர அவைகள் உன்னுடைய லக்கு அல்ல என்று விளங்கிக் கொண்டார். அதனால் அவர் விளங்கிட்டார். நான் இந்த அரண்மனையில இருந்துட்டு இருக்கிறது இது ஒரு மயில்கல் தான். 40 ஆண்டுகள் நான் வளர்ந்து வருவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த சூழ்நிலைகள் தானே தவிர என்னோடு பேசுவதற்கும் என்னோடு இடைப்படுவதற்கும் தேவன் எடுத்துக்கொண்ட சூழ்நிலைகள் தானே தவிர இது அல்ல என்னுடைய லக்கு. 3 காரியங்கள். 1, பார்வோனின் குமாரத்தியின் மகன் வேண்டாம். 2வது, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அல்ல, தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவதை நான் தெரிந்து கொள்வேன். 3வது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. அந்த பிரசன்னமாகுதலை அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? அவருடைய பிரசன்னம். அவர் ஒரு நாள் வருவார், நான் அவரை சந்திப்பேன். இடையில இந்த ஆசீர்வாதம் வரலாம், செல்வ பெருக்கம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், விபத்துக்கள் வரலாம், எல்லாம் உண்டு.
ஆனால் இதற்கு மேலே நான் அவரை சென்று சந்திப்பேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் விசுவாசம். சும்மா எனக்கு நாளைக்கு பரீட்சையில நல்ல மார்க் வேணும், ஆண்டவரே எனக்கு 95 தந்துட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுவா விசுவாசம்? ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நல்ல வீடு நீங்க கட்டி தந்துட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். கிடைக்குது, கிடைக்காம இருக்குது, இதெல்லாம் வேற நிலைப்பாடுகள். பட் அதுவல்ல விசுவாசம். ஆண்டவரிடத்திலே நீ எதிர்பார்க்கலாம், ஆண்டவரிடத்திலே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே இவைகள் எல்லாவற்றின் அடிப்படையிலே விசுவாசத்திற்கு நான் ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கொண்டேன். அதை எப்படி சொல்லுவது என்பது. விசுவாசம் என்பது என்ன? எல்லா சூழ்நிலையிலும், முதலாவது சூழ்நிலை மாறிக்கிட்டே வரும்னு சொன்னேன். இன்னைக்கு விசுவாசம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில நல்ல விசுவாசம், நாளைக்கு காலையில பிரச்சனைகள் வேலைகள் எல்லாம் வந்த உடனே இது இல்லைன்னா, இன்றைக்கு பாடின பாட்டு, இன்றைக்கு கேட்ட வசனம், இவைகளினால் அதிக பிரயோஜனம் இல்லை. இது கொஞ்சம் பிரயோஜனமான ஒரு அனுபவமால போயிடும். ஆகையினால விசுவாசத்தை எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையுடனும், நமக்கு சூழ்நிலை மாறும்போது மனம் எப்படி மாறும்? நல்ல வசதி நம்ம நினைச்ச உடனே நினைச்சதை சாதிச்சிட்டோன்னா என்ன ஆகும்? உள்ள ஒரு பெருமை வரும். பெருமை இல்லாத யாராவது உண்டா அப்படின்னு உங்க மனசு எனக்கு பெருமையே கிடையாதுன்னு சொல்லுதுன்னா, நீங்க கொஞ்சம் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. பெருமையை வச்சுதான் சாத்தான் கீழே விழுந்தான். அந்த பெருமையை வச்சுதான் நம்ம ஒவ்வொருவரையும் சாத்தான் தாக்குகிறான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறேன். கிருபை இல்லைன்னா விசுவாசத்துல எல்லாம் ஒன்றும் பெருக முடியாது. கிருபை வேண்டும். எனவே எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும், எல்லா சூழ்நிலையிலும் உண்மையா இருக்கிறோமா? எல்லா இடத்துலையும் உண்மையா இருக்கிறோமா? ஒரு சின்ன பையன்ட்ட அப்பா கேட்டாங்க, ஜெய் பல் தேய்ச்சிட்டியா அப்படின்ட்டு. பையன் சொன்னான், சின்ன பையன் 2 வயசு. ஆமா அப்படின்ட்டான். ஆமாப்பா. எப்படா தேய்ச்ச? நேத்தைக்கு. அவன் ஆமான்னு சொன்னது பொய் இல்லை, அவன் தேய்ச்சான். ஆனா கேட்பதின் நோக்கம் என்ன? இன்றைக்கு பல் தேய்ச்சியா? இன்னைக்கு நம்ம கூட நிறைய சிரிக்கிறோம், ஆனா நம்ம கூட இப்படிப்பட்ட நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், மெசேஜ் அனுப்புறோம். நமக்கு தெரியும் நம்ம சொல்றதை அவங்க தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சாலும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் உண்மை பேச வேண்டும். உண்மையை கிறிஸ்தவம் இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசம் நமக்கு குறைவுபடுது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டம், இதெல்லாம் சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகள் எல்லாம் நம்ம நிறைய இடத்துல அங்கங்கே ஸ்லிப் ஆகி நிற்கிறோம். அதை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், நீ சிந்திப்பதும் நீ பேசுவதும் நீ செய்வதும் ஒன்றாக இருந்தால் அது உண்மை. That is the definition of absolute truth. What you think, what you speak and what you do should be the same. இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டார் சிம்பிளா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். வேறதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நீ எங்கேயும் போய் சத்தியம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட உண்மையை நான் சொல்லுகிறேன். உண்மையை பேசுவோம். எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும் தேவனிடத்தில் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து. இப்ப நான் சொன்ன நம்பிக்கை தான் விசுவாசம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை இதில் ஒரு பகுதி தான். கண்ணை மூடிட்டு நடக்காததையெல்லாம் நம்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றதல்ல. சிலர் சொல்றாங்க, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன்னா அவ்வளவுதான் ஆண்டவர் செஞ்சிடுவாரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு அடுத்தவங்கள்ட்ட மிரட்டல் விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. நீ எனக்கு விரோதமா பண்றியா? நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன்னா அவ்வளவு. இப்படி சொல்லுகிறவர்கள். ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனால் நீ தேவனிடத்துல
எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழாதே. விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறார் நம்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆகையினாலே நீ நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும், முதல்ல சொன்ன எல்லா சூழ்நிலை, இப்ப எல்லாவற்றிற்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவரோடுள்ள ஐக்கியத்தையே சத்துவமாக கொண்டு தேவ ராஜ்யத்திற்கென்று வாழ்வதே விசுவாசம். இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கிறது தான் விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தன்மைகள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மனதிலே கொண்டு எபிரேயர் 11 வாசித்து பாருங்கள். இன்னைக்கு எபிரேயர் 11 தான் நம்ம விசுவாசத்துக்கு விளக்கமான சாப்டர்னு சொல்றோம். அங்க பாத்தீங்கன்னா முதல்ல விசுவாசத்துக்கு டெபினிஷன், அதுக்கு பிறகு விசுவாசம் ஒரு ஆள் சொல்லுது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேலான காணிக்கையை செலுத்தினான். இங்க என்ன நம்பிக்கை? விசுவாசத்தினாலே இங்க நம்ம பார்க்கிறோம். இடையில நிறைய பேருடைய சொல்றாங்க, எப்தா எல்லாம் வருது. ஒவ்வொருவருடைய செயல்பாட்டிலும் இங்கே நான் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொண்டு வீட்டில் சென்று வாசியுங்கள். விசுவாசத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும் தேவனிடத்தில் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும் அவரோடுள்ள ஐக்கியத்தையே சத்துவமாக கொண்டு தேவ ராஜ்யத்திற்கென்றே வாழ்வது விசுவாச வாழ்க்கை. இப்ப நம்முடைய செயல்பாடெல்லாம் ஃபைனலா தேவ ராஜ்யத்திற்கென்றே. அதுதான் கடைசிய மோசேயுடைய காரியத்துல நம்ம பார்த்தோம். அவர் இனி வரும் எதை நினைவு கூர்ந்தார்? மேன்மையை, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பது. அந்த தேவராஜ்யத்திற்கு என்றே நான் வாழ்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த உலகத்துல நான் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்துல நான் எப்படி வேணாலும் வாழலாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அப்படி அவர் சந்ததியை பார்த்துட்டு தான் நான் சாகணும்னு நினைச்சா முடியுமா? இல்லை. அதைத்தான் அங்க சொல்லியிருக்கு. இப்படி ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்க கண்ணால பார்க்க முடியலன்னா கூட நாங்கள் பூமியிலே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்திலே உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். அப்போ நோக்கம் என்ன? இனி வரும் பலன் மேல். ஆண்டவர் சொன்னவற்றை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது எல்லாம் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அவருடைய திட்டத்தின்படி நான் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆனால் நான் தேவனிடத்தை எல்லாவற்றிற்காகவும் அவரோடுள்ள ஐக்கியத்தை எனக்கு சத்துவமாக வைத்துக் கொள்வேன். நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் ஐக்கியம் இருக்கா? சரி, ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கையில வந்துச்சு, நம்ம நினைச்சது நடக்கல, யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டாங்க, யாரோ ஒருத்தர் செய்வேன்னு சொன்னதை செய்யாம விட்டுட்டாங்க, இல்ல ஏமாத்திட்டாங்க, மனம் உடைந்து போய் நிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் விசுவாசிங்க, என்ன செய்யறோம்? ஏதாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவி ஆன் பண்றோமா? இல்லை யூடியூப்ல என்ன இருக்குன்னு பார்க்குறோமா? இல்லைன்னா ஆண்டவரே இந்த அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நாம் முற்படுகிறோமா? நம்ம எதை செய்கிறோம்? இல்லை இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப க்ரூடா போய் கொஞ்சம் ஒரு சினிமா பாட்டை பார்த்துட்டு வந்துடுவாங்க, ஒரு சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு. இல்லை, நீ தேவனிடத்தில் உள்ள ஐக்கியத்தையே உன்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா காரியத்திற்கும் சத்துவமாக, அதாவது பலனாக, உறுதுணையாக நீ எடுத்துக்கொள்ள அளவிலே உன்னுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். சரி, இப்போ மோசேயின் வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் நடந்தது அல்லவா? எப்போ இந்த காரியத்தை செய்தார்? அவர் 40 வயதாகும் பொழுது இந்த காரியத்தை செய்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7. மோசே எகிப்தியருடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். 40 வயசாகும்போது, அவருக்கு 40 வயது என்று 30வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. 40 வருஷம் சென்ற பின்பு
இப்போ இல்ல 23வது வசனத்துலதான் இப்போ 40 வருஷம் வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23 அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போ சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் அவன் வல்லவனாய் இருக்கிறான். நினைச்சா ஒருத்தரை ஒரே அடியில கொலை பண்ணி விடலாம். செய்கையில வல்லவன், சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வாக்கில் சிறந்தவன், எல்லாம் பேசக்கூடிய திறமை இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், அவனுடைய விசுவாசம் என்ன சொல்லுது? நீ தேவனுடைய ஜனங்களோட துன்பப்படுவதை தெரிந்து கொண்டாய், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிறாய். இந்த தேவனுடைய ஜனத்தை நீ இங்கிருந்து விடுவித்துக் கொண்டு நீ போய்விடு. இப்ப அந்த ஜனங்கள் மத்தியில போய் அவன் சந்திக்கிறான். அவன் தன்னுடைய பலத்தை சத்துவமாக நினைத்து கொண்டு போய் சந்திக்கிறான். அவனுடைய விசுவாசம் இருக்கிறது. தாயார் அவனுக்குள்ளே வைத்த விசுவாசத்தின் மூலமாக அவன் இந்த தீர்மானங்களை எல்லாம் சரியாக செய்கிறான். ஆனால் அவனுடைய செயலிலே அவன் நினைக்கிறான், என்கிட்ட இருக்க பலம், என்னுடைய அறிவு, என்னுடைய வாக்கு திறமை, என்னுடைய செயல்திறன், இவைகளை வைத்து நான் இந்த ஜனங்களை மீட்டு விடுவேன் என்று நினைத்து போய் பேசுறான். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் அவனுக்கு இணங்கவில்லை. அவன் ஓடிவிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அவன் அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கே பார்வோன் அவனை கொலை செய்ய முற்படுகிறான். ஏன்? அவன் ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான் என்ற செய்தி வெளிவந்து விட்டது. உடனே இவன் இங்கிருந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறான். அங்கே அவன் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கின்றான். அதுதான் 30வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அப்போ 40 வருடம் அரண்மனை, 40 வருடம் வனாந்திரத்திலே ஆடு மேய்த்தல். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜகுமாரனாய் வாழ்ந்த ஒருவன் கையிலே ஆடுகளை கொடுத்து போய் மேய்த்து வா என்று ஆண்டவர் அனுமதித்து விட்டார். நம்ம கையில இன்னைக்கு ஒரு 10 ஆடை கொடுத்து போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னு என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் பொறுமையா இருப்போம்? எத்தனை பேர் இதை செய்து நிறைவேற்ற முடியும்னு நினைப்போம்? சரி, ஆட்டுக்கு அந்த நாட்கள்ல எல்லாம் அங்க போய் நீரோடையில தண்ணி வைப்பாங்க. நம்ம வீட்டுல தொட்டி இருக்கு, தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்து ஆட்டுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஆடு குடிக்கணும். யோசித்து பாருங்கள். நான் ஏன் இவைகளை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அவன் அரண்மனையிலே ராஜகுமாரனாய் வாழ்ந்தவனை இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பழக்கப்படுத்தி எடுப்பதற்கென்று அவர் தெரிந்து கொண்ட வழி இது. 40 ஆண்டுகள் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தினால் அவன் சரியாக தீர்மானம் பண்ணி செயல்பட்டான். ஆனால் செயல்பட்ட விதத்திலே இன்னும் மாற்றம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இன்னும் அவனிலே கிரியை நடப்பிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் உண்டு. விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டு அதில் அந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படுகிறோம். ஆனால் இன்னும் தவறுகள் வருகிறதா? வரலையா? வருதில்ல. நிறைய தப்பு செய்யறோம்ல. ஏன்? உடனே நம்ம நினைக்கிறோம், அப்ப நான் அன்னைக்கு ஆண்டவரை நம்பினது, விசுவாசித்தது இதெல்லாம் தப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம். இல்லை, நீ விசுவாசித்தது எல்லாம் நன்மைக்கு. ஆனால் தேவன் உன்னை இன்னும் புடமிடுகிறார். அவர் விரும்புகிற மனிதன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்திலே நீ செயல்பட வேண்டும். அதற்காக உன்னை பழக்குவிப்பதற்காக அது ஒருவேளை 40 ஆண்டு கூட வேலை செய்யலாம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல விசுவாசத்தை எல்லாம் கொடுத்து போதித்து வளர்த்துருப்போம். அவங்களும் அதுபடி தீர்மானம் பண்ணி எல்லாம் செயல்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் சரியா நம்ம நினைச்ச மாதிரி வரல. ஆகையினால சோர்ந்து போகாதுங்க. தொடர்ந்து ஆண்டவர் கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நம்ம சோர்ந்து போவோம்னா என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைந்தது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினாலே மோசேயினுடைய மாறி வருகிற சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் இன்னும் தொடர்ந்து அவனுடைய விசுவாசத்தை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். நாமுடைய சூழ்நிலை மாறும் பொழுது விசுவாசம் புடமிடப்படுகிறது என்பதை மாத்திரம் மறந்துடாதுங்க. நான் எடுத்த முடிவு தப்பு, ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் செய்த பாவத்தினால் ஆண்டவர் என்னை தள்ளி இல்லை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். சரி, இப்ப 40 ஆண்டுகள் அங்கே அவர் இருந்து விட்டார்.
ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 4 ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். ஆண்டவர் வந்து அவனிடத்திலே ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். நீ இஸ்ரவேல் ஜனங்கள இடத்துல போய் அவர்களை விடுவித்துக் கொண்டு வா, நான் அவர்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். சரி, மோசே என்ன தீர்மானம் பண்ணாரு? முதல்ல எபிரேயர்ல பார்த்தோம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் வேண்டாம், ஜனங்களோடு நான் துன்பப்படுவேன், அனித்தியமான பாவ சந்தோஷம்லாம் வேண்டாம், இனி வரும் பலனை நோக்கி அவன் புறப்பட்டான். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. அவன் நினைச்சது அவனா டைரக்டா போய் அவனுடைய பலத்துல எல்லாம் செஞ்சிருவான். ஆண்டவர் அப்படி இல்லை, அவருடைய வழியில நடத்துகிறார். இவர் என்ன சொல்றாரு? நாம் போய் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிதான் நம்மளும் சொல்லுவோம்ல, பல நேரத்துல நம்ம நினைக்கிற வழியில ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் அப்ப சுருண்டு அங்க உள்ள போய் பெட்டி பாம்பு மாதிரி உள்ள உட்கார்ந்துரும், ஒன்னும் செய்யாது, வேலை செய்யாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் கையில இருக்க கோலை கீழே போடு, பாம்பாகுது, பயப்படுறான், அது வாழை பிடின்றார், பிடிக்கிறான், கோலாயிடுச்சு. அற்புதத்தை நிகழ்த்துகிறார் ஆண்டவர். இதை போய் அவங்ககிட்ட செஞ்சு காட்டு. அப்பமும் மோசேக்கு நம்ப முடியல. நம்ம கூட பல நேரத்துல விசுவாசம் விசுவாசம்னு சொல்றோம், செய்கையில இறங்கும் போது அப்படியே பேக், 2 கால் பின்னாடி போடுறோம்ல, ஸ்டெப். ஆண்டவர் அப்படிதான் மோசே நினைக்கிறவர், ஆண்டவர் விடல. இதைத்தான் கவனிக்க வேண்டும். நீ விசுவாசத்தோடு ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்ததை தேவன் கனம் பண்ணி உன்னை விட்டு விட மாட்டார். நம்ம நினைச்சிடும் ஆண்டவர் விட்டுருவாரு, நம்ம. அடுத்தபடியா சொல்றாரு, உன் கையை மடியில போடு, எடுத்துப்பார், வெண்குஷ்டு, திரும்ப போடு, நார்மல். எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்து இந்த மனிதனை முன்னாக தள்ளி கொண்டு போக வேண்டுமோ. ஏன் இப்ப வயது 80 ஆயாச்சு, இன்னும் ஆண்டவர் குறித்திருக்கிற இன்னும் 40 வருஷம் தான். நம்ம எல்லாருக்கும் வயசு நமக்கு தெரியும், ஆண்டவர் குறித்த நாட்கள் இருக்குது. அது இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கான்னு அவருக்கு தான் தெரியும். அதை அறிந்தவர் அவர் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறார். விளங்கிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிறதை விட்டு விட்டு முன்னேறி வாருங்கள். அதற்கு அவர் யோசிக்கிறார். ஒன்று சொல்லி, இதையும் அவங்க பார்த்துட்டு நம்பலைன்னா நீர் எடுத்து, ஆற்றில் இருக்க நீரை எடுத்து விடு, தரையில விட்டா ரத்தமா மாறும், அதை பார்த்தாலாவது நம்புவாங்க. இப்படி 3 அற்புதத்தை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மோசே என்ன சொல்றார் தெரியுமா? அடுத்து இங்கே வாசிங்க. அப்பொழுது மோசே 10வது வசனம், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். முதல்ல 40 வருஷம் முடியும் போது எப்படி இருந்தாரு? வாக்கில் வல்லவன். இன்னைக்கு திக்குவாயும் மந்தனாவும். 40 வருடம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வச்சதுல வந்த விளைவு இதுதான். ஆண்டவர் அப்படி ஆக்கிதான் சொல்றாரு, நீ போ அப்படின்றாரு. இவர் சொல்றாரு, நீ பேசுறதுக்கு முன்னாடியே நான் திக்குவாய் தான், நீர் இவ்வளவு 3 அற்புதம் செஞ்ச பிறகு நான் திக்குவாயும் மந்தனாவோட தான் இருக்கிறேன் ஆண்டவரே சொல்றார். இல்ல நீ போ என்று சொல்லுகிறார். அப்போ குருடன் அனுப்பு, இதெல்லாம் நான் தான் சிருஷ்டிச்சேன், எல்லாம்ப்பா என் கண்ட்ரோல்ல தான்ப்பா இருக்கு. வசனம் அழகாக சொல்லு. நம்ம பல நேரத்துல பல சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனால் தாவீது அழகாக சொல்லுகிறார், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகிறதற்கு முன்னே உன்னுடைய கண்கள் அவைகளை கண்டது. நல்ல வசனம். நம்ம எந்த அவயவம் அது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனையா இருக்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருக்க முடியலன்னு இன்னைக்கு நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? அந்த அவயவம் உருவாகிறதற்கு முன்னே அவருடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் அதுதான் இங்க சொல்றாரு. குருடனை உண்டாக்கினவர் யார்? 11வது வசனம் எல்லாம் கேட்கிறாரு. இது எல்லாம் கேட்டுட்டு நான் உனக்கு போதிப்பேன் எல்லாம் சொல்றாரு. 13வது வசனத்துல மோசே சொல்றாரு, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்ப வேணாப்பா, என்ன விட்டுருங்கப்பா, 80 வயசு ஆயிடுச்சுப்பா, உமக்குன்னு யாராவது இருப்பாங்கல்ல, அனுப்பும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா, உன்னதானே நான் 40 வருஷமா ட்ரெயின் பண்ணி உன் இருதயத்தை தானே மாத்தி வச்சிருக்கேன். அங்க பாரு, உனக்கு ஆர்வம் அங்கிருந்து வர அவன் சகோதரன், அவன் பெரிய நல்லா பேசுறவன் தான்.
ஆனா அவனுடைய இருதயத்தை நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. இருதயம் ஆயத்தப்பட்டிருக்கிறது உனக்கு தான். ஆகையினால ஊழியம் உனக்கு தான். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் ஊழியம் நமக்கு தான். ஒருவேளை திறமைகள் நம்மிடத்தில் இல்லையாக இருக்கலாம். 5 தாலந்தை பெற்றவனாய் நீ இருக்கலாம், 2 தாலந்தை பெற்றவனாகவும் இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கர்த்தருக்கென்று நீ அதை பயன்படுத்துவாயானால் ஒரே விதத்தில் தேவன் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு இந்த மோசையை சொல்றது போல நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறோமா? மோசையை ஆண்டவர் அழுத்தி முன்னாக தள்ளுகிறார். அவன் உனக்காக பேசுவான், நீ என்கிட்ட பேசுவ. நீ தானா எனக்கு என்னால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாய் மகனே என்று சொல்லி அவனை முன்னாக தள்ளுகிறார். இதெல்லாம் நடந்துச்சு. மோசே போயிட்டாரு, ஆரோனை கூட்டிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட போய் நிறைய அற்புதங்களை எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. இவைகள் எல்லாம் முடியுது. எல்லாம் நடந்தாச்சு. நடந்த பிறகு அற்புதம் எல்லாம் நடந்து ஜனங்களை எல்லாம் விடுவிச்சாச்சு. அதற்கு பிறகுதான் அங்க மலை அடிவாரத்துல வராங்க, நான் முதல்ல சொன்ன பகுதி. அப்போ ஒரு மனிதன் ஆரம்பத்திலே விசுவாசத்தை தன் பெற்றோர் மூலமாக, அந்த வார்த்தைகள் போதிக்கப்படுவதன் மூலமாக, இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுவதின் முக்கியத்துவம் சங்கீதம் 78 இருக்கிறது. வீட்டில் சென்று வாசியுங்கள். எதற்காக வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று. நேரம் இல்லாததுனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆகையினால அவைகள் எல்லாவற்றையும் கொஞ்ச நாள் தான் இந்த பிள்ளைங்க நம்ம கையில இருக்க போறாங்க. அதுக்கு பிறகு உலகம் எடுத்துற போது, உலகம் ஒரு 18 வயசு 16 வயசு 17 வயசுன்னு ஆன பிறகு உலகத்துக்குள்ள பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திற்குள்ள போய் அவங்களை அப்படியே பிடிச்சிடுச்சுன்னா உலகத்தால் அவர்கள் கரை பெற்று போக மாட்டார்கள். அதனாலே அப்படி போதிக்க வேண்டும். மோசேயின் தாய் மிகவும் சிறப்பான ஒரு தாய், போதித்தார்கள். மோசே அந்த விசுவாசத்திலே தேவனிடத்திலே பற்றுறுதி உடையவனாயிருந்தான். 40 வயதாகும்போது வெளியே வந்துட்டான், இதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு. அவன் நினைச்ச வழியில், ஆனா அதுக்கு பிறகு அந்த விசுவாசம் கிரியை செய்யல. ஆண்டவர் அவருடைய வழியை திருப்பி கொண்டு போறாரு. 40 வருடம் இன்னும் ட்ரெயின் பண்றாரு, திரும்ப கொண்டு வருகிறார். அப்ப முடியாதுன்னு சொல்றாரு, இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஏற்படுத்துகிறார். போய் அற்புதங்கள் எத்தனை, 10 வாதைகள் அதற்கு முன்பாக செய்த அற்புதங்கள். அதற்கு பின்பு இங்க வர்றாங்க, செங்கடலை 2ஆ பிரிக்கிறாங்க, கசந்த மாறா மதுரமாக மாறி, இது எல்லாவற்றையும் பார்க்கிறார் மோசே. ஆனால் இங்கு வந்த ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து போன உடனே, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க, நீங்க என் கூட இருக்கீங்களா? இதுதான் மனிதனுடைய மிகவும் அதிகமான பலமே, இவ்வளவுதான். இதெல்லாவற்றையும் அனுபவித்த மனுஷன் தான் எழுதினார் சங்கீதம் 90. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிதியினால் 80 வருடங்கள் ஆனாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. ஆகையினால என்ன வேணும்? எங்களுடைய நாட்களை எண்ணும், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவென்றால் நாங்கள் கடந்து வருகிற சூழ்நிலை மாற்றங்கள், இவைகளை தேவனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த அறிவை எங்களுக்கு நீர் தாரும். மோசே இன்றைய சூழ்நிலை மாறுகிறது, இப்படி ஜெபிக்கிறாரு, நீ என் கூட வருவேன்னு என்னுடைய ஜனத்தை இன்னும் நீ நடத்தி என்று ஆண்டவர் கொண்டு போகிறார். எல்லாம் பண்ணிட்டு வராரு. இந்த விசுவாசத்திலே அவருக்கு எவ்வளவு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்திருக்கும்னு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவர் போயிட்டு வர்றாருன்னா அவருடைய முகம் பிரகாசிக்குது, ஜனங்களால பார்க்க முடியல. இது எல்லாவற்றையும் அனுபவித்தர் தான். எண்ணாகமம் 20 வரும் பொழுது காதேஸ் வனாந்திரத்திலே ஜனங்கள் வருகிறார்கள். சூழ்நிலை வேறு விதமாய் மாறுகிறது. சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் இன்றைய முக்கியமான கருத்து. உன்னுடைய விசுவாசம் அந்த மாறாத தேவனை பற்றி பிடித்து கொண்டு எப்பொழுதும் அவரிடத்திலே எதிர்பார்ப்போடு நீ வாழ வேண்டும், உண்மையுடன் வாழ வேண்டும், மனத்தாழ்மையுடன் வாழ வேண்டும். அவரோடுள்ள ஐக்கியத்தையே உன்னுடைய சிறந்த சத்துவமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கை. எண்ணாகமம் 20 பார்க்கும்பொழுது என்ன நடக்குது? ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. வீட்டில் சென்று நல்லா வாசிச்சு பாருங்க, நான் அப்படியே கதையா சொல்லிடுறேன். தண்ணி இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க? எப்பா மோசே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தியே, இப்ப எங்களை என்ன தண்ணி இல்லாம சாகடிக்க போறியா? மோசே மேல எல்லாம் கல்லெறிய வந்துட்டாங்க. ஆரோனும் மோசே என்ன பண்றாங்க? தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சென்ற அந்த பெட்டிக்கு முன்பாக போய்
விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்கிட்ட இருக்க கோல் எடுத்துட்டு போ, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்றார். இப்ப இவங்க செய்ததுல ஒரு வித்தியாசம், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 10வது வசனம். இப்போ அந்த பின்னணியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். நிறைய அற்புதத்தை ஆண்டவர் மூலமா அவர் பெற்றிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்மலையில இருந்து பார்த்து பேசு, தண்ணி வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப மோசே, நம்ம தான் மோசேன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனசு என்ன சொல்லும்? தண்ணி கண்டிப்பாக வரும். ஏன்னா அத்தனை அற்புதம் ஆண்டவர் என் மூலமா செஞ்சிருக்காரு, வரும். இவ்வளவு நேரம் இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? என்ன சபிச்சாங்க, என்னை கல்லறிய வந்தாங்க, என்னை திட்டுனாங்க, என்கிட்ட பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் இப்ப எனக்கு வழியை திறந்துட்டார். அப்போ முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் இப்படி காலர் தூக்கி விட்டுக்குவோம் இல்ல? போய் பார்த்துட்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் பேசுறார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். இப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? கலகக்காரரே கேளுங்கள். மனதுக்குள்ள ஒரு சின்ன பெருமை, இவ்வளவு கலகம் பண்றீங்களேன்னு அவங்கள திட்டுறாரு, திட்டிட்டு சொல்றாரு. ஆனா அவங்க உண்மையா தண்ணி இல்லைன்னா அவங்க குடும்பம், ஃபேமிலி, பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படும் போது நிச்சயமாக வெறுப்பு வரும், கஷ்டம் வரும். ஆனால் அந்த இடத்துல பிரச்சனைன்றது உண்மைதான். ஆனால் பிரச்சனைக்கு வழிகாட்டுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். இவர் என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பிரஸ்தாபப்படுத்தணும், பரிசுத்தம் பண்ணணும். அதை விட்டுட்டு இவருக்கு என்ன வந்துச்சு? பெருமை வந்து விட்டது. நீங்க எல்லாம் சொன்னீங்க, இப்ப பாருங்க தண்ணி வருது பாரு. உடனே ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால். இங்கதான் வருது விசுவாசம். அவர் நம்பினாரா? நம்பினார். ஆகையினாலதான் ஆண்டவரிடத்துல போய் விழுந்து கிடந்தார், கொடுத்தாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசியாமற் போனாய். காரணம் என்ன? மனத்தாழ்மை இல்லை உனக்கு. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நான் உனக்கு கிருபையை கொடுத்தேன், நான் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தினேன். ஆனால் உனக்கு மனத்தாழ்மை இல்லையே. ஆகையினாலதான் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை சொல்லிட்டார், சிட்சித்து விட்டார். நன்றாக கவனிக்கணும். சிலர் போதிப்பாங்க, பிரசங்கம் சொல்லுவாங்க, கண்மலிட்ட பேசதான் சொன்னாரு, அடிச்சதுதான் தப்பு. அது அல்ல, திட்டமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணி அன்பாய் அந்த ஜனங்களை நடத்துவதை விட்டுவிட்டு நீ எரிச்சல் அடைந்து, கோபம் அடைந்து, கலகக்காரன் என்று பேசினியே. இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறேன். சங்கீதம் 106, 32, 33. சங்கீதம் 106, 32, 33 திட்டமாக போடப்பட்டிருக்கிறது. அவன் மனம் பதறி பேசினான், அதுதான் தவறு. ஆகையினால ஆண்டவர் அவன் மீது கோபம் அடைந்தார் என்று, கோல்கள் அடித்தான் என்று சொல்லப்படவில்லை. சரி, இப்போ இவ்வளவு தூரம் விசுவாசித்து ஆண்டவரை எல்லாம் பின்பற்றி வந்தான், தீர்மானம் பண்ணி இதை விட்டு, அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். ஆண்டவர் அவனை கொண்டு பயிற்றுவித்தார், திரும்ப கூப்பிட்டார், அப்பவும் பின்னடைவு காட்டினான், இன்னும் ஆண்டவர் முன்னாக தள்ளினார், எல்லா அற்புதங்களையும் செய்து வந்தார். ஆனாலும் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அவன் விழுந்து போனான். இன்னைக்கு நம்ம பல நேரத்துல விழுந்து போறோம். ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாருன்னு நினைக்காதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய நீங்க கையில வச்சிருக்கீங்க, அது குழந்தை ஒரு அக்கிரமம் தப்பு பண்ணுது, குழந்தைக்கு ஒரு அடி கொடுக்குறோம், அந்த குழந்தைய தூக்கி போட்டுருவோமா? போட மாட்டாங்க. வீட்டில் 1 வயசு 2 வயசு பிள்ளைங்கலாம், 3 வயசு பிள்ளைங்க தப்பு செஞ்ச என்ன பண்றோம்? ஒரு அடி கொடுக்கும். அதுக்குன்னு அந்த பிள்ளையை விடுத்து விடலை. அவ்வளவுதான் மோசேக்கு சொன்னார். ஆனா அது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. இத்தனை ஆண்டு நடத்தி வந்து வர உள்ள விடலையே.
ஆனால் கடைசியிலே முடிவு என்ன? உபாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் அப்படி சொன்னார். ஆனால் அந்த மோசேக்கு அவர் கொடுத்த கனம் எப்படிப்பட்ட கனம்? 34வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய ஊழியம். அவர் முன் குறித்தபடி எல்லாம் நடக்கும். அதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ அந்த தேசத்தை பார்க்கணும்னா இந்த மலைக்கு மேல ஏறிவா. 34 ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் வீட்டில் வாசியுங்கள், நேரம் இல்லை. மலைக்கு மேல ஏறிவா, நீ பார்த்துக்கோ, அப்புறம் நீ இங்க இறந்து போயிடுவேன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் டிராவல் பண்ணது எங்கிருந்து? எபிரேய குடும்பம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா எகிப்து இந்த பக்கம் இருக்கும், பாலஸ்தீன தேசம் இங்கே இருக்கும். அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு 40 வயசுல. அங்க 40 வருஷம் ட்ரெயின் பண்றாரு. திருப்பி இங்க கூட்டிட்டு வர்றாரு எகிப்துக்கு. இவங்க கிட்ட எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள், வாதைகள் எல்லாம் செய்து அவங்கள விடுவித்து கூட்டிட்டு இப்படியே வராரு. இங்க கானானுக்குள்ள போகிறதுக்கு பக்கத்துல தான் வராரு. தேவன் அங்கே அவருக்கு மூச்சுப்புள்ளியை வைக்கிறார். அவன் மரித்து போகிறார். ஆனால் அவரை அடக்கம் பண்ணினது யார்? தேவனாகிய கர்த்தர். அப்படி ஒரு பிரிவிலேஜ் யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு பிரிவிலேஜ் யாருக்குமே கிடையாது. எனவே அந்த 10வது அந்த வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்போ நம்முடைய விசுவாசத்தை தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளிலே குறைவுகள், தவறுகள் எது வந்தாலும் தேவன், நாம் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல உண்மையாய் ஒப்பு கொடுத்து வந்தோம்ல, அதை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை தட்டி முன்னாக தள்ளும் பொழுது நீ உண்மையாய் அவரை பின்தொடர்ந்து செல்ல மாத்திரம் அர்ப்பணித்தாய் என்றால், அங்க மனத்தாழ்மை சில நேரத்துல விழுந்து போகுது. ஆண்டவர் மீண்டுமாய் உன்னை தட்டி எழுப்புகிறார். ஆனா பிறகெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ முறை கெஞ்சி கேட்கிறார். மனத்தாழ்மையை திரும்பவும் பெற்றுக் கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவனை போல் சாந்த குணமுள்ளவன் இல்லை என்று சொல்கிறார். அவனுக்கும் அப்படி ஒரு தவறு வந்து விட்டது. கலகக்காரரேன்னு திட்டுற அளவுக்கு போயிட்டாரு. எனவே சூழ்நிலை மாற்றங்களிலே தவறுகள் வந்தாலும் என் தேவன் ஒருவேளை சிக்ஷிப்பார், ஆனால் உன்னை கைவிட மாட்டார். அவரை அடக்கம் பண்ணினவர் தேவன். கடைசி 10வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அதுக்கு பிறகு கூட ஒருத்தர் இல்லை. எத்தனையோ எலியா, எலிசா எல்லாரும் வந்தாங்க. ஒரு விதத்தில் அவர்கள் பெரியவர்கள். ஆனால் மோசையை விட பெரியவங்க இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. மோசையிலே விசுவாச மாற்றங்கள் எப்படியெல்லாம், விசுவாசத்திலே ஏற்பட்ட குறைபாடுகள், சரிவுகள் எல்லாவற்றையும் சீர் செய்து செவ்வைப்படுத்தி நடத்தி சென்று அவனை சேர்ந்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது சாத்தான் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறான். யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, விட்டுவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம். உங்களுடைய இருதயம் உங்களை பல விதங்களிலே கேள்வி கேட்கலாம். உங்கள் விசுவாசம் பல விதங்களிலே சோதிக்கப்படலாம். விழுந்து போனது போல் காட்சி அளிக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாயிருங்கள், மனத்தாழ்மையாயிருங்கள். அவரோடுள்ள ஐக்கியத்தையே உங்களுடைய மேலான சத்துவமாய் நினைத்து எப்பொழுதும் இனி வரும் பலனை எதிர்பார்த்து, அதாவது அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை நிச்சயம் கனம் பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விசுவாசத்திலே எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய மனதின் நிலைப்பாடுகள் வேறுபடும். ஆனால் உம்மிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இருந்த நாளிலே உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே இருக்கட்டும். சூழ்நிலை மாற்றங்களின் மத்தியிலே விசுவாசத்தால் நடத்தப்பட்ட மோசேயை போல, இறுதி வரை பாதுகாக்கப்பட்ட மோசேயை போல, ஆண்டவரே இறுதி வரை உமக்கு பலன் தந்த மோசேயை போல நாங்களும் எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒருவருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.